Good morning, champion. We have a technical champion. Please introduce yourself. Myself, Bilal from Coimbatore Institute of Technology. So, we are having Bilal as a technical champion from Coimbatore Institute of Technology, CIT, Coimbatore. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஐடியல் ஃப்ளூயிட், ரியல் ஃப்ளூயிட். ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஃப்ளூயிட்னா என்ன? ஃப்ளூயிட்னா இட் இஸ் a substance. ஃப்ளூயிட்னா நம்ம யாராச்சும் கேட்டாங்கன்னா ஃப்ளூயிட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? இட் இஸ் a substance அப்படின்னும். இட் இஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படி சொல்லணும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா when it is subjected to infinitesimal shear stress, when it is subjected to infinitesimal shear stress, so infinitesimal shear stress subject கொடுத்தா இது நம்மளோட இன்புட். when it is subjected to infinitesimal shear stress, it will deform continuously. நம்ம கொடுத்த இன்ஃபினிட்சிமல்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம், சரியா? deform continuously. ஓகே, ஸோ வந்து ஃப்ளூயிட்னா ஒரு சப்ஸ்டன்ஸு, அதை என்ன பண்ணுறோம் நம்ம என்னென்னா ஒரு இன்ஃபினிட்சிமல் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அதாவது கொடுக்குறது வந்து டவ். அப்போ என்ன ஆகும்னா இட் டிஃபார்ம் கண்டினியூஸ்லி. இதோட அப்படியே ஓடும் டிஃபார்ம் கண்டினியூஸ்லி. அது பாட்டு ஸ்வைன் அப்படியே இதுவாகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கொடுக்கறது எவ்வளோ கம்மியான விஷயமா இருந்தாலும் அது சேதாரம் அதிகமாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ் டிஃபார்மேஷன் இது. ஸோ ஃப்ளூயிட்னா இதான் வந்து பக்காவான ஒரு விளக்கம். ஃப்ளூயிட் இஸ் சப்ஸ்டன்ஸ் which deform continuously when it is subject to infinitesimal shear stress. அப்படின்ற infinitesimalனா என்ன அர்த்தம்? very small அப்படின்னு அர்த்தம். very small தான் infinitesimal. infiniteனா அதிகம், very large, கணக்கிட முடியாது. infinite ரொம்ப பொடிசா இருக்குது, அது infinitesimal தான். அப்போ இது ஃப்ளூயிட்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்னன்னா ஐடியல் ஃப்ளூயிட், ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன? ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன, ரியல் ஃப்ளூயிட்னா என்ன? ஐடியல் ஃப்ளூயிடுக்கு அந்த பக்கம் எழுதுங்க, ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு எழுதுங்க. ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃப்ளூயிடுக்கு, அது வந்து நம்மளா கற்பனை பண்ணது தான், எந்த ஒரு ஃப்ளூயிடுக்கு நோ விஸ்காசிட்டி, no shear stress, no compressibility, அப்புறம் no surface tension. எல்லாமே நோ தான். நோ தான். நோ விஸ்காசிட்டி, நோ shear stress, நோ compressibility, நோ surface. இது எல்லாமே இருக்காது. எல்லாமே இல்லாம இருந்தா அதுதான் வந்து என்ன ஃப்ளூயிட்? ஐடியல் ஃப்ளூயிட். அப்ப ரியல் ஃப்ளூயிட்னா என்ன? ரியல் ஃப்ளூயிட்னா எல்லாமே இருக்கும். விஸ்காசிட்டி இருக்கும், shear stress இருக்கும். ரியல் ஃப்ளூயிட் possess number 1 viscosity, அப்புறம் compressibility, கீழே shear stress, compressibility, surface tension. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிடு, அப்புறம் ஐடியல் ஃப்ளூயிடு, அப்புறம் ரியல் ஃப்ளூயிடு, சரிங்களா? ஸோ ஐடியல் ஃப்ளூயிட்னா வந்து எதுவுமே இருக்காது, ரியல் ஃப்ளூயிட்னா எல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐடியல் ஃப்ளூயிடுக்கும் ரியல் ஃப்ளூயிடுக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். ஐடியல் ஃப்ளூயிட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஐடியல் ஃப்ளூயிட்னா அதில் விஸ்காசிட்டி இருக்காது, சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது, அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது, அண்ட் தென் கம்ப்ரசிபிலிட்டி இருக்காது. ஸோ நம்ம என்ன விசிஎஸ் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம எப்படி தம்பு என்னன்னா விட்டு விசிஎஸ் அப்படின்னு, டிசிஎஸ் கேள்விப்பட்டிருப்போம், விசிஎஸ் தான் ஞாபகம் வச்சுப்போம். அப்போ இதெல்லாம் இருந்தா ஐடியல் ஃப்ளூயிட், ரியல் ஃப்ளூயிட். இதெல்லாம் இருந்தா ரியல் ஃப்ளூயிட், சரியா? இல்லைன்னா ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்? ஃப்ளூயிட்னா என்ன கற்றுக்கிட்டோம், ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன கற்றுக்கிட்டோம், ரியல் ஃப்ளூயிட்னா கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த பிலாலுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.